வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த வாரத்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வீக்லி அனலைசிஸ் தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குங்க. ஒன்று சார்ட்காகவும் ஒன்று லைவ் செஷனும் இருக்குது. ஸோ லைவ் செஷனில் கிட்டத்தட்ட 250 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க 9:15 3:30 மார்க்கெட் முடியும் வரை மார்க்கெட்டில் நிறைய பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைவ்ல ஷேர் பண்ணுற போது அவங்க டே எண்டில் ப்ராஃபிட்டபுளாக முடிக்கிறாங்க. ஸோ இதை நீங்களும் உணரணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார்ட் செஷனும் இருக்குது. சார்ட் செஷனில் கிட்டத்தட்ட 120 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வியூஸும் அவங்க யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரோ இல்லை ஸ்ட்ராட்டஜி பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும்னா அந்த லைவ் செஷன்லேயோ இல்லை சார்ட் செஷன்லேயோ அவங்க நாலேஜை ஷேர் பண்ணி மற்றவங்க நாலேஜை கெயின் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டபுளாக முடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி சார்ட்டின் படி போன வாரத்துக்கு முந்தைய வாரத்துக்கான ஹை 22,668 பார்த்தீங்கன்னா 22,668 போன வாரம் ஹை பிரீச் பண்ணவே இல்லை. ஸோ 22,633 வரைக்கும் போயிட்டு இந்த க்ளோசிங் 22,552 க்ளோசிங் கொடுத்துருந்தான் வீக்லி க்ளோசிங். அண்ட் லோ பிரீச் பண்ணியிருந்தாலும் போன வாரத்தில் க்ளோசிங் இன்சைட் கேண்டிலாகவே இருந்ததுனால உங்களுக்கு மார்க்கெட்டை நான் வர்ற வாரத்தில் புல்லிஷாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு முந்தைய வாரத்துக்கான ஹை ஸோ இந்த 22,668 வர்ற வாரத்தில் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு க்ளோசிங் மேபி அது மண்டே கூட இருக்கலாம். ஸோ அந்த நாளில் க்ளோசிங் மேலே கொடுத்தாங்கன்னா நமக்கு வர வாரத்துக்கான டார்கெட்டாக நான் பார்க்குறது 22,930 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ லோ அப்படின்னு பார்க்குற போது நமக்கு 22,300 நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அது உடையாத வரை மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வர வாரத்துக்கான ரேஞ்சாக நான் பார்க்குறது கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுங்க. ஸோ இதை நம்ம டெய்லி சார்ட்லேயும் பார்த்துடலாம். டெய்லியில் உங்களுக்கு கிளியர் வியூ இருக்குது. ஸோ மார்க்கெட் கடந்த செப்டம்பர் மாதம் 27 போன ஹையிலிருந்து அண்ட் இந்த மாதம் 4 போன லோ. ஸோ இந்த லோ ஸோ அது ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் போயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரீடெஸ்ட் எடுத்து அவன் போகிறான் அப்படின்றத நான் ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்டை வரைஞ்சி உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ ஹைலேருந்து அந்த ஸ்விங் லோ வரைக்கும் நான் ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்டை வரைகிறேங்க. ஸோ நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெண்டை கணிச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜோன் அந்த ஜோன் 0.50 அந்த கோல்டன் ஜோனை மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு இந்த ஹையிலேருந்து செகண்ட் ஹை ஸ்விங் ஹையிலேருந்து லோ வரைக்கும் நான் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரைகிறேன். அண்ட் இதில் இருக்கிற கோல்டன் ஜோனும் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ரீட்ரேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும் உங்களுக்கு அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு அசஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஹையிலேருந்து நான் லோ வரைக்கும் மார்க் பண்ணுறேன். இது ரீசெண்டாக ஸ்விங் ஹை டு லோ. ஸோ இங்கேயும் நான் ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட்டை வரைகிறேங்க. வரைஞ்சிட்டு நான் ரீட்ரேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுது. உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எந்தெந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஹையில் போயிட்டு மறுபடியும் லோ வந்தால் இந்த ஸ்விங் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த கோல்டன் ஜோனை தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அடுத்த ரீடெஸ்ட் அப்படின்றது நம்ம ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 22,930 ரேஞ்ச் 30 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்கே போய் உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மறுபடியும் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த ஸ்விங் உடைய ரீடெஸ்ட் வந்து அகெயின் வந்து 900 to 930 வந்து ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த ஜோன்லேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்து ஒரு ட்ரெண்டை வந்து நமக்கு ஏதாவது பக்கம் வர்ற வாரத்தில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிப்டியோடைய வர்ற வாரத்துக்கான ஜோன் ரேஞ்சுன்னு பார்க்குற போது 22,300 இருந்து 22,900. ஸோ 600 பாயிண்ட் ரேஞ்ச் நான் வந்து வர்ற வாரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது நான் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லென்த் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் எல்லாமே வந்து ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் படி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதில் படி பார்க்குற போது உங்களுக்கு வர்ற வாரத்தில் பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் வந்து 48,800க்கு மேலே வந்து டெய்லியில் க்ளோசிங் கொடுத்தான்னா அடுத்து நம்ம டார்கெட்டாக வந்து 49,300 ஆகவும் அண்ட் அதை பிரீச் பண்ணால் 49,600 வரைக்கும் மார்க்கெட்டு வர்ற வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு 48,300க்கு கீழே போகாத வரை 48,300க்கு கீழே போகாத வரை மார்க்கெட் வந்து வர்ற வாரத்தில் புலிஷாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய ரேஞ்ச் வந்து 48,300 இருந்து 49,300 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 1000 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வர்ற வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வாரத்தில் ஏதாவது இந்த ரேஞ்சை 49,600 இல்லை வந்து 48,300 பிரேக் பண்ணான்னா நமக்கு ஃபர்தர் அப் அண்ட் டவுன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன். ஸோ வாங்க நீங்களும் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பயன் பெறத்துக்கு இதில் எந்த ஒரு கமர்ஷியல் நோக்கமும் இல்லை. நீங்களும் ஜாயின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு லைவ்ல ஒரு வாட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். சரிங்களா? ஸோ என்னுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வியூஸ் எதுவாக இருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு காத்திருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.